அடடே! என்னடா அரசியல் போயிட்டுருக்கு. கேமிங், கேமிங், கேமிங் அப்பா பக்கா கேமிங்கா போயிட்டுருக்குடா சாமி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா நடந்த வேர்ல்டு கப் மேட்ச் மாதிரியே வெறித்தனமா போயிட்டுருக்கு. வெரி இன்ட்ரெஸ்ட்டா போயிட்டுருக்கு. தொகுதி இல்லைன்னு சொல்றதும், இங்க பெரும்பான்மையான தொகுதி இருக்குன்னு சொல்றதும், என்கிட்ட சீட் இருக்குன்னு சொல்றதும், நான் வரேன்றதும், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும், எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும்னு சொல்றதும், டடடடா கன்ஃபியூஷன் ஆஃப் இந்தியாவா போயிட்டுருக்கு. இந்த அரசியல் 2026ல யார் தான் சிஎம் ஆக போறாங்க, டிவிக்கு யார் கூட எல்லாம் கூட்டணி வைக்க போறாங்க, அப்படியே ஒரு டே டு டே முடிவடையாமலே நியூஸ் சேனல்லே பார்த்துன்னு இருக்க வேண்டியதா இருக்கு. இவர் சேர்ந்து விட்டார், இவர் விலகி விட்டார் அப்படின்னு ஒரே அப்படியே போட்டு மண்டை கொடையறாங்க. டேய் சீக்கிரமா ஒரு முடிவு கொண்டாங்கடா. யார் தாண்டா சிஎம்? சிஎம் யாராச்சும் சிஎம் கொண்டு வந்து உட்கார வைங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? யாராச்சும் வந்து சிஎம் சீட்ல உட்காருங்கப்பா. ரிசல்ட் வந்து 5 நாள் ஆச்சு, ஒண்ணுமா? சீக்கிரமா யாராவது ஆதரவு தாங்க. அந்த ஃபைனல் மேட்ச், ஃபைனல் பவுலிங், ஃபைனல் ஓவர் இருக்கும் பாத்தீங்களா? அங்க இருக்கும் பாருங்க ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ரெஷர் ஓட்டிட்டு இருக்கு மைண்ட்ல. அப்படியே நகத்தை கட்டிங்க கேட்டா என்னடா நடக்கும், என்ன அப்படியே திக்கு திக்கு நிக்குது மனசெல்லாம். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன நடந்தாலும் நன்மைக்கு நடக்கட்டும். நன்றாக ஒரு ஆட்சி வரட்டும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யுங்க. 2026 அரசியல் புதிதாக வந்த ஒரு கட்சியான மாற்றத்தில் அரசியல் மாற்றமே நடந்திருக்கு. ஸோ கிரிக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த அரசியல் 2026 நம்ம விஜய் அண்ணா அவர்கள் தோனி மாதிரி சிக்ஸ் அடிச்சு வின் ஆவாரா, இல்லை சிக்ஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சு கேட்ச் பிடிச்சி அவுட் ஆயிடுவாரா, இல்லை ஒரே பால்ல போல்ட் ஆயிடுவாரா, என்ன ஆவாரு? சிக்ஸா அவுட்டா, அவுட்டா சிக்ஸா, என்ன ஆவாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.